ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الله நடிகார் بارك الله فيكم. دروس المهمة لعامة الأمة. ஒவ்வொரு முஸ்லீமும் பேண வேண்டிய, அதாவது ஒவ்வொரு முஸ்லீமும் படிக்க வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடங்கள் இந்த உம்மத்தின் பொதுஜனத்திற்கு என்ற இந்த நூலை தொடர்ந்து வாசித்து வருகிறோம். அல்லாஹ் நடிகார்களே, இன்று 15வது பாடம். 14 பாடம் முடிந்துவிட்டன. இந்த 14 பாடமும் இதுவரை நாம் பார்த்த 14 பாடங்களும் முதல் 5 பாடங்கள் முழுக்க முழுக்க கொள்கையை பற்றியது, தௌஹீதை பற்றியது, குர்ஆன் தஃப்சீரை பற்றியது என்று அனைத்து விஷயங்களையும் முதல் 5 பாடங்களில் பார்த்தோம். கொள்கை சம்பந்தமாக குர்ஆனுடைய தஃப்சீரை ஆரம்பித்து அதிலிருந்து தௌஹீத் என்ற அடிப்படையை அனைத்தையும் பார்த்ததற்கு பிறகு ஒரு ஏறத்தாழ ஒரு 7 வகுப்புகள் அல்லது ஒரு 8 வகுப்புகள் ஃபிக்ஹ் சார்ந்த, தொழுகை மற்றும் வுது சார்ந்த விஷயங்களை பார்த்தோம். அல்லாஹ் நடிகார்களே, இன்று 15வது பாடம். அதாவது சொல்ல போனால் 15, 16, 17 இன்னும் 4 பாடங்கள் இருக்கிறது இந்த நூலில். அந்த 4 பாடங்கள் இருக்கக்கூடிய மீதமுள்ள நூல்களில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய முக்கியமான பாடம், ஒவ்வொரு முஸ்லீமும் பேண வேண்டிய மார்க்கம் அங்கீகரித்த நற்பண்புகள். ஒவ்வொரு முஸ்லீமும் பேண வேண்டிய மார்க்கம் அங்கீகரித்த நற்பண்புகள், குணாதிசயங்கள் என்ற இந்த தலைப்பிலே இப்போது நாம் செல்ல போகிறோம். அல்லாஹ் நமக்கு இதற்குரிய அந்த கல்வியையும் அதன்பால் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தந்தொருள் புரிவானாக. அல்லாஹ் நடிகார்களை நன்றாக கவனியுங்கள். இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முதல் நற்பண்பை கொண்டு வருகிறார்கள். அத்தியாயம் 15, ஒவ்வொரு முஸ்லீமும் பேண வேண்டிய அங்கீகரிக்கப்பட்ட, பாருங்கள் இங்கேதான் முக்கியம், மார்க்கம் அங்கீகரிக்கப்பட்ட நற்பண்புகளை பற்றி பேசுகிறோம். முதல் விஷயம், அவர் உண்மையை பேசுபவராக இருக்க வேண்டும். அவர் உண்மையாளியாக இருக்க வேண்டும். ஆம், அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த உன்னதமான பண்புகளை கடைபிடிக்க கட்டளையிட்டுள்ளான். அதில் மிக முக்கியமான நற்குணங்களில் ஒன்று அல்லாஹ்வின் அடியார்களை உண்மை பேசுதல். முதலில் நற்குணம் என்பது என்ன? நற்குணம் என்பது மனிதன், அதாவது ஒரு நற்குணமான ஒரு மனிதர் என்றால் ஒரு மனிதர் மென்மையான இயல்புடையவராகவும், ஷேக் அரஃபாத் அவர்கள் விளக்குகிறார்கள், மென்மையான இயல்பை உடையவராகவும், கனிவானவராகவும், மலர்ந்த முகத்துடன் இருப்பவராகவும், வெறுப்படையாதவராகவும், நற்சொற்களை பேசுபவர்களாகவும் இருப்பதே ஆகும். இதுதான் நற்பண்பு. ஒரு மனிதர் நற்பண்புகள் என்னவென்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு மனிதர் வெண்மையான இயல்பை உடையவராக, அதாவது அவரிடம் மென்மை இருக்கும், அவரிடம் மென்மை இருக்கும், கனிவு இருக்கும், சிரித்த முகம் இருக்கும், வெறுப்படைய மாட்டார், கோபப்பட மாட்டார். இதெல்லாம் இருக்கக்கூடியவரை பார்த்தாதான் நாம் ஒருவரை நற்பண்பாளர் என்று சொல்வோம். மேலும் நூலாசிரியர் அவர்கள் உண்மை பேசுதல் என்ற இந்த விஷயத்தை கொண்டு வருகிறார்கள். நாம் அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூனு மஅஸ் ஸாதிகீன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், மேலும் நீங்கள் உண்மையாளர்களுடன் இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்து தௌபாவிலே அல்லாஹ் இந்த வசனத்தை குறிப்பிடுகிறான். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உண்மையாளர்களுடன் இருங்கள் என்றால் நீங்களும் அவர்களை போல ஆகிவிடுங்கள். உண்மையாளர்களாக, பொய் பேசுபவர்களாக அல்லாமல் உண்மையாளர்களாக நீங்கள் இருங்கள். நீங்கள் அல்லாஹ்விற்கு உண்மையாகவும், மனிதர்களுக்கு உண்மையாகவும், உங்கள் மார்க்கத்திற்கு, உங்களுடைய வீட்டிற்கு, உங்களுடைய மக்களுக்கு நீங்கள் உண்மையாளராக நீங்கள் இருங்கள். அது மட்டுமல்ல, மேலும் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் கூறுகிறான், ரப்புல் ஆலமீன் ஃபலவ் ஸதகுல்லாஹ லகான கைரன் லஹும். அவர்கள் உண்மையாளராக இருந்திருந்தால் அதுவே அவர்களுக்கு சிறப்பானதாகவும் நன்மையாகவும் இருந்திருக்கும் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான். அவர்கள் உண்மையாளராக இருந்திருந்தால்
அவர்களுக்கு அதுவே நிரந்தர ஒரு நன்மையாகவும் ஹைராகவும் இருந்திருக்கும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை கேளுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, இன்ன ஸித்க யஹ்தி இலல் பிர், நிச்சயமாக உண்மை என்பது நன்மைக்கு வழிகாட்டுகிறது, நன்மை என்பது சுவனத்திற்கு வழிகாட்டுகிறது. பாருங்கள், உண்மையாளராக இருந்தால் சுவனத்திற்கு செல்ல முடியும். எப்படி? ஏனெனில் உண்மை நன்மைக்கு வழிகாட்டுகிறது, நன்மை சொர்க்கத்திற்கு வழிகாட்டுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகாக விளக்குகிறார்கள் பாருங்கள். உண்மை நன்மைக்கு வழிகாட்டுகிறது, நன்மை சொர்க்கத்திற்கு வழிகாட்டுகிறது. வ இன்னல் பிர்ரா யஹ்தி இலல் ஜன்னah, மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வ இன்னர் ரஜுல ல யஸ்துக் ஹத்தா யுக்தப இன்தல்லாஹி சித்தீகா, மேலும் ஒரு மனிதர் உண்மையே பேசிக் கொண்டிருந்தால் அவர் அல்லாஹ்விடம் உண்மையாளர் என்று எழுதப்படுவோம், அவர் அல்லாஹ்விடம் உண்மையாளர் என்று எழுதப்படுவார். ஒருவர் உண்மையாளராக அல்லாஹ்விடம் எழுதப்படும் வரை அவர் உண்மையை பேசிக்கொண்டு இருக்கக்கூடியதை அல்லாஹ் இங்கு அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். அதாவது அவருடைய பண்பாகவே அது இருக்கும். என்னது? அவர் எப்போதும் உண்மையாளராக இருப்பார், உண்மையாக பேசக்கூடியவராக இருப்பார். அப்படி பேசக்கூடியவருக்கு என்ன வெகுமதி? அவர் அல்லாஹ்விடம் உண்மையாளராக, அதாவது வெறும் உண்மையாளராக அல்ல, அவருடைய அடிப்படையை உண்மையாளர் ஒரு மனிதர் என்ற அந்த சித்தீக் என்ற அந்த பட்டத்தை பெறுவார். இது உண்மை. அதுவே பாருங்கள், பொய் மனிதனை எங்கே அழைத்துச் செல்கிறது என்பதை பாருங்கள். பொய் மனிதனை எங்கே அழைத்துச் செல்கிறது என்றால் அதே அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், வ இன்னல் கதிப யஹ்தி இலல் ஃபுஜூர், பொய் மனிதனை தீமைக்கு அழைத்துச் செல்லும். வ இன்னல் ஃபுஜூர யஹ்தி இலன் நார், அந்த பொய் தீமைக்கு அழைத்துச் செல்லும், அந்த தீமை நெருப்பிற்கு அழைக்கும், நெருப்பிற்கு இட்டு செல்லும், நரகத்திற்கு இட்டு செல்லும். அதேதான் ஒரு மனிதன் பொய் பேசி பொய் பேசி பொய் பேசி வாழ்க்கை வாயை திறந்தால் பொய், செயல்படுத்தினால் பொய், பேசினால் பொய் என்ற அந்த நிலை வந்தால் ஹத்தா யுக்தபு இன்தல்லாஹி கذாபன், பொய்யாளி, பொய் பேசக்கூடியவன், பொய்யன் என்ற அந்த பட்டத்தை எழுதப்படுவான். பொய்யையே தன் வாழ்க்கையாக ஆக்கினார். ஒருவர் சொர்க்கம் செல்கிறார், ஒருவர் நரகம் செல்கிறார். இந்த பொய் நரகத்திற்கு இட்டு செல்லும். ஒரு ஏன் நரகத்திற்கு இட்டு செல்லும்? எல்லா விஷயங்களும் வெறும் பொய் என்றால் சின்ன விஷயத்தில் பொய் பேசுவதல்ல. மார்க்கத்திலேயே பொய்யாக இருந்தால், அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்புவதில் பொய்யனாக இருந்தால், நபியை அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஏற்பதில் பொய்யனாக இருந்தால் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா? சாதாரண ஒரு விஷயம் அல்ல. இதை நாம் திருத்திக் கொள்வது நம்மீது கடமையாக இருக்கிறது அல்லாஹ்வின் அடியார்களே. மேலும் ஒரு முஸ்லிம் மீது கடமை என்னவென்றால், தனது பேச்சிலும் தனது செயலிலும் தனது குடும்பத்தாரிடமும் சகோதரர்கள் தனது சமூகத்தினர் ஆக அனைத்து சமூகத்தினர் கொடுக்கல் வாங்கலில் ஷேக் அரஃபாத் சொல்கிறார்கள், முஸ்லிம்களே, உங்கள் பேச்சில், உங்கள் செயல்களில், உங்கள் குடும்பத்தார்கள், உங்கள் சகோதரர்கள், சமூகத்தினருடன் நான கொடுக்கல் வாங்கல்களில் உண்மையாக இருக்க வேண்டும். அவர் பொய்யை கையாளக்கூடாது. ஏனெனில் பொய் என்பது நயவஞ்சகர்களின் பண்புகளில் ஒன்றாகும். பொய் என்பது முனாஃபிகீன்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, முனாஃபிகீன்கள் என்று இந்த முனாஃபிகூன்களை வெறுப்பது அடிப்படை, ஒரு முஸ்லிமின் அடிப்படையாகவே வந்துவிட்டது. யாருக்கு பயப்படுவோமோ இல்லையோ, லா இலாஹ இல்லல்லாஹ், ஆனால் முனாஃபிக் என்ற அந்த பண்புக்கு அடிப்படையிலேயே முஸ்லிம்களின் மீது ஒரு பயம் இருக்கின்றது. அப்படித்தானே? அந்த முனாஃபிகீன்களின் அடையாளம் பொய் பேசுதல். நான் முனாஃபிகளில் ஒருவனா ஆகக்கூடாது என்று நினைப்பவர்கள் எல்லாம் முதலில் அவர்கள் விட வேண்டியது இந்த பொய் பேசுவதை. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கவனியுங்கள், இங்கேதான் ஷேக் அரஃபாத் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இங்கே சொல்ல வருகிறார்கள். என்ன தெரியுமா? அறியாமை காலத்தில், ஜாஹிலியா காலத்தில் இருந்த மக்கள் கூட பொய் சொல்வதை குறித்து மிகவும் வெட்கப்படுவார்கள். இஸ்லாம் வருவதற்கு முன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக பிரகடனப்படுத்துவதற்கு முன்னால், கானூ யஹ்ஜலூன லில் கதிப், பொய் பேசுவதற்கு ஜாஹிலியா காலத்து மக்கள்
வெட்கப்படுவார்கள் பொய் பேச. அது இருக்கக்கூடிய மக்களில் சிலர் பொய்யை மிகவும் ஒரு மோசமான, நான் தவறு செய்வேன் ஆனால் பொய் பேச மாட்டேன். தவறு என்பது பல வகைகள் இருக்கும், ஆனால் பொய்யை பாருங்கள், அதை பொய்யை பேசுவதில் வெட்கப்படுவார்களாம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. மேலும் நமக்கெல்லாம் தெரியும், ஹிரக்கல் அதாவது ரோமுடைய ஆட்சியாளர், ரோமை ஆட்சி செய்தவர் ஹிரக்கல். அவர் என்ன செய்கிறார்கள்? அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வரும் பொழுது அவர்களிடம் என்ன கட்டளை, எதை பற்றி கேட்கிறார்கள்? அந்த நபி உங்களுக்கு எதை கட்டளையிட்டார்கள் என கேட்கிறார்கள். காதுகளுக்கு வருகிறது, அந்த ரோம ஆட்சியாளருக்கு காதுகளுக்கு வருகிறது, ஒரு நபி ஒருவர், அரபு தேசத்திலிருந்து ஒரு நபி ஒருவர் வந்திருக்கிறார், அவர் மக்களுக்கு நன்மாராயம் சொல்கிறார். அவர்களை பற்றி விசாரிக்கிறார்கள். யாரிடம்? அபூ சுஃபியான். அப்போது இஸ்லாத்தை தழுவியிருந்தார்களா அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு? தழுவவில்லை. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அப்போது கேட்கப்படுகிறது, அவர் உங்களுக்கு என்ன கட்டளையிடுகிறார்கள் என்று கேட்டபோது அவர்கள் கூறின விஷயத்தை பாருங்கள். அவர்கள் அல்லாஹ் ஒருவனையே வணங்கவும் அவனுக்கு எதையும் இணை வைக்காமல் இருக்கவும் எங்கள் முன்னோர்கள் கூறியவற்றை விட்டுவிடவும் கட்டளையிடுகிறார்கள். என்ன ஒரு ரத்தின சுருக்கமத்தை பாருங்கள். மார்க்கத்தை பற்றி மிக தெளிவாக அந்த ஹிரக்கல் மன்னருக்கு அபூ சுஃபியான் அவர்கள் சொல்வதை பாருங்கள். ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் ஒருவனை வணங்க சொல்லி எங்கள் முன்னோர்கள் எதையும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் முன்னோர்கள் கூறியவற்றை விட்டுவிடவும் கட்டளையிட்டார்கள். மேலும் அவர்கள் தொழுகையை தொழுதார்கள். உண்மை பேசுதல், இந்த நபியை அறிமுகப்படுத்துகிறார்கள். உண்மை பேசுதல், கற்பை பாதுகாத்தல், உறவுகளை பேணுதல் ஆகியவற்றை எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். அந்த ஹிரக்கல் அபூ சுஃபியானிடம் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்படும் போது அவர்கள் சொன்ன விஷயம் இது. அதில் ஒன்று என்ன? உண்மையை பேசும்படி எங்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார். அல்லாஹ் நாம் நமது சொற்களிலும் செயல்களிலும் உண்மையாக இருப்பது கடமையாகும். அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்குகளின் அடையாளத்தை குறிப்பிடும் பொழுது என்ன சொன்னார்கள்? ஃபைதா அஹதஸ கதப், அவன் பேசினால் பொய்யை பேசுவான். அதனால் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த பண்பை உடைய மக்களாக, உண்மையை பேசக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. இரண்டாவது குணாதிசயம் அமானிதம். அடுத்து அமானிதம். அடுத்ததாக நூலாசிரியர் அமானிதம் என்பதை குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையிலே கூறுகிறான். இந்த விஷயத்தை ஷேக் அவர்கள் தன் திருமறையிலே இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையிலே கூறுகிறான். என்ன? குர்ஆனுடைய கட்டளை அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகிறான், நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் அமானிதங்களை உரியவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளையிடுகிறான். இது நம்ம அனைவர்களுக்கும் தெரியும். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுவாகவே அமானிதத்தை பேண சொல்லியும் அமானிதத்தை பாதுகாக்க சொல்லியும் ரப்புல் ஆலமீன் நமக்கு கட்டளையிடுகிறான். அதே போல சூரத்துல் நிசாவிலே வரக்கூடிய, சூரத்துல் அஹ்ஸாபிலே வரக்கூடிய 72வது வசனம் என்ன வசனம்? நம்ம அனைவர்களுக்கும் தெரியும். பூமி மற்றும் மலைகளுக்கு இந்த அமானிதத்தை வழங்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமானிதத்தை வானங்கள், பூமி மற்றும் மலைகளுக்கு வழங்கிய பொழுது அவை அதை சுமக்க அஞ்சின. அமானிதங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கே அரது செய்தான்? அரத அலா வானங்கள், பூமிகள், மலைகளிடம் அல்லாஹ் அமானிதத்தை வழங்கின பொழுது அதை சுமக்க அஞ்சின. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நாம் அமானிதத்தை வானங்கள், பூமி, மலைகள் ஆகியவற்றின் முன் எடுத்து வைத்தோம், அவை அதை சுமக்க மறுத்து அஞ்சிவிட்டன. ஆனால் மனிதன் அதை சுமந்து கொண்டான். வானங்கள், பூமிகள், மலைகள் அஞ்சுகின என்றால் எப்பேற்பட்ட ஒரு விஷயமாக இந்த அமானிதம் இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வே, அமானிதம் என்பது மார்க்க கடமைகளில் குறிக்கிறது. மேலும் நயவஞ்சகனின் அடையாளம்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நயவஞ்சகனை பற்றி குறிக்கும் பொழுது அவரிடம் அமானிதம் ஒப்படைக்கப்பட்டால் துரோகம் செய்வார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, உங்களிடம் இருக்கக்கூடிய அமானிதங்களை பாதுகாத்துடுங்கள். உங்களிடம் கொடுக்கப்பட்ட அந்த அமானிதம் இருக்கும் பட்சத்தில் அந்த அமானிதத்தை எப்படியாவது பாதுகாத்து விடுங்கள். அதை உரியவர்களிடம் ஒப்படைத்து விடுங்கள். அமானித பொருள்கள் இருந்தால் அதில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் வீட்டிலோ உங்கள் கைகளிலோ உங்களுக்கு சொந்தமானவற்றில் அமானித பொருள்கள், மக்களின் அமானித பொருள்கள் இருப்பதினும் இருக்கும் பட்சத்தில் அதை உரியவர்களிடம் கொடுத்து விடுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அதுவே நாம் இந்த நற்குணத்தை செயல்படுத்துவதற்கான ஒரு வழியாக இருக்கிறது. மேலும் புத்திசாலியான முஸ்லிம் என்பவன், அல்லாஹ்வின் அடியார்களே, நயவஞ்சகரின் போக்கை தவிர்க்க வேண்டும். எனவே அவன் துரோகத்தில் விழமாட்டான். தனது பேச்சிலும் செயலிலும் அமானிதத்தை கடைபிடிப்பான். குறிப்பாக தன் வணக்க வழிபாடுகளிலும் தன் குடும்பத்தார் விஷயங்களிலும் நம்பிக்கைக்குரியவனாக இருப்பான். தன் வணக்க வழிபாடுகளிலும் ஏனெனில் இந்த அமானிதத்தை பேணுவது என்பது ஒரு அழகிய குணம். பொறுப்பை அடைந்து விடுவான். நம்பிக்கை உரிய ஒரு மனிதராக ஆகிவிடுவான். மார்க்கத்திலும் தன் குடும்பத்திலும் எல்லா வகையிலும் ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதனாக ஆக முடியும் என்றால் இந்த அமானிதத்தை சொல்லை காப்பாற்றுவது, பேசுவதே உண்மை பேசுவது, இப்படிப்பட்ட அழகிய குணாதிசயங்களோடு ஒரு முஸ்லிம் தன்னை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, மேலும் பாருங்கள், நம்பிக்கைக்குரியவனாக ஆகிவிடும். அவன் தனது மார்க்க கடமைகளை நிறைவேற்றுவார். அவற்றை ஏன் மார்க்க கடமை நிறைவேற்றுவார் எனில் அதுவும் ஒரு அமானிதம். அதை அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான், அதை சரியாக நான் செயல்படுத்துவேன். கடமைகளை தவற விடுபவன் எவ்வாறு அமானிதத்தை பேணுவான்? கடமைகளை தவற விடுபவன், கடமைகளை பாதுகாக்காதவன், தனக்கும் அல்லாஹுக்கும் உரிய அந்த உடன்படிக்கையை பாதுகாக்காதவன், அந்த அமானிதத்தை பாதுகாக்காதவன் எப்படி மற்ற அமானிதங்களை பேணுவான்? கவனித்து பாருங்களேன், யோசித்து பாருங்கள். எவ்வளவு விஷயத்தை நமக்குள்ளே நம்மையே பெருமையாக பேசிக் கொண்டிருப்போம். ஆனால் ஒரு ஐவேளை தொழுதிருக்க மாட்டார். அவரை பஞ்சுவல் என்று சொல்வார். அவரை துனியாவுடைய விஷயத்தில் நான் ரொம்ப பஞ்சுவல், நான் ரொம்ப அப்படி, நான் ரொம்ப இப்படி, என்னிடம் டிசிப்ளின் இருக்கிறது, அப்படி இருக்கிறது, இப்படி இருக்கிறது என்று பேசுவார்கள். ட்ரஸ்ட், என்னிடம் அந்த நம்பிக்கை, என்னை நம்புவார்கள். எப்படி நம்புவார்கள்? எந்த உடன்படிக்கைக்காக இந்த பூமியில் நீங்கள் வந்தீர்களோ அந்த உடன்படிக்கையை நீங்கள் நிறைவேற்றவில்லையே. அல்லாஹை வணங்குவது என்ற அந்த மாபெரும் உடன்படிக்கையை நீங்கள் விட்டு விட்டீர்களே. நீங்கள் எப்படி நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதராக இருக்க முடியும்? மேலும் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸை பாருங்கள். இது இறுதி காலத்தில் மக்களின் நிலை எப்படி இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். அமானிதம் என்பது ஆண்களின் ஜித்ர் போன்ற இதயங்களில் இறங்கியது. பின்னர் அவர்கள் குர்ஆனிலிருந்து அதை கற்றுக்கொண்டார்கள். பின்னர் அவர்கள் சுன்னாவிலிருந்தும் அதை கற்றுக்கொண்டார்கள். பாருங்கள், அமானிதம் விஷயத்தை பாதுகாப்பு என்பது மனிதர்களின் இதயங்களில் இறங்கின ஒரு விஷயம். இறங்கி குர்ஆனில் இருந்தும் அதை கற்றுக்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள் இந்த அமானிதத்தை பேண வேண்டிய இந்த விஷயத்தை. ஏனெனில் மனிதனுக்கு மனிதன் மார்க்கத்துடைய கடமைகள் அனைத்தும் சம்பந்தப்பட்டதுதான் இந்த அமானிதம். அதை நீக்குவது பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். ஒரு மனிதர் ஒரு சிறு தூக்கம் தூங்குவார். அப்போது அமானிதம் அவரது இதயத்திலிருந்து கைப்பற்றப்படும். அதன் விளைவு லேசான புள்ளியின் அடையாளத்தை போல இருக்கும். பிறகு அவர் மீண்டும் தூங்குவார். அப்போது அமானிதம் கைப்பற்றப்பட்டு அது கைகளில் தோன்ற நீர்க்குமிழி போன்ற வீக்கம் போல அதன் அடையாளம் மட்டும் எஞ்சி இருக்கும். இது நீ உன் காலில் உருட்டிவிட்ட நெருப்பு கங்கு போல அது சுட்ட இடம் வீங்கி காணப்படும், ஆனால் அதில் ஒன்றும் இருக்காது. அல்லாஹ்வின் அடியார்களே, அமானித நிலையை வர்ணிக்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர். லேசாக தூங்குவார், அமானிதம் இருக்கப்படும். பின்பு தலையை சாய்ப்பார், அமானிதம் தூக்கப்படும். ஏனெனில் அமானிதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் கவனம் செலுத்தாமல் போவதுடைய நிலையை பற்றி இங்கு அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிடுகிறார்கள். அப்போது மக்கள் காலையில் இருந்து ஒருவருக்கொருவர் வணிகம் செய்வார்கள். ஆனால் அமானிதத்தை நிறைவேற்றுபவர் யாரும் இருக்க மாட்டார்கள். அதாவது எதிர்காலத்தில் நம்பிக்கையற்ற நிலைமைதான் இருக்கும். வியாபாரங்களிலும் மக்களுடைய பேச்சு வழக்கிலும் நம்பிக்கையற்ற நிலையாகிவிடும். என்று பாருங்கள், ஒரு வேலையை செய்ய முடியும் என்று கேட்டால் அந்த வேலையை இத்துணை நாள் எடுக்கும் என்பதுதான் உண்மை. ஆனால் அதை சொல்வதற்கு இங்கு யாரும் தயாராக இல்லை.
சொல்லி ஆக வேண்டும், 2 நாளில் முடித்து விடுவோம். அந்த 2 நாள் என்பது பொய். அந்த 2 நாள் என்பது பொய்யாகத்தான் இருக்கும். அதில் அந்த 2 நாள் என்பது ஒரு அமானிதம் என்று சொல்லிவிட்டாலும் அந்த 2 நாளில் முடிக்க மாட்டார்கள். அல்லாஹ் நம்மை அஞ்ச வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, என்னை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட், என்னை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் இப்படி இருக்கிறது அல்ல, அவர்களை போலும் நாம விடக்கூடாது. ஒரு வேலையை உங்களால் இதுதான் இத்தனை நாள் தான் ஆகும் என்றால் இத்துணை நாள் ஆகும் என்று சொல்ல வேண்டும். அப்படி நீங்கள் ஒரு நேரத்திற்கு சொல்லிவிட்டீர்கள் என்றால் அனுமதியின்றி அதை அமானிதத்தை நிறைவேற்ற நீங்கள் முயற்சி செய்யுங்கள். இது எல்லாம் அமானிதம் சம்பந்தமாக இருக்கிறது. உண்மையை பேசுங்கள். உங்கள் வியாபாரத்தில் அல்லாஹ் வியாபாரத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் வணிகம் செய்வார்கள், ஆனால் அமானிதத்தை நிறைவேற்ற மாட்டார்கள். எத்தனை இடத்தில் நடக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள். பொய்யும் புரட்டிலும் வியாபாரம் என்றாலே பொய்யும் புரட்டும், நம்பிக்கையை மீறுவது, அமானிதத்தை மீறுவது, கொடுத்து வாக்கை காப்பாற்றுவதில்லை, அதையெல்லாம் பற்றி பேசுகிறார்கள் ஷேக் அவர்கள். மேலும் பனு ஃபுலான் இன கோத்திரத்தாரிடம் ஒருவர் இருக்கிறார். அவர் அமானிதம் நிறைந்தவர் என்று சொல்லப்படுகிறார். ஒரு மனிதனை பார்த்து அவர் எவ்வளவு புத்திசாலி, அவர் எவ்வளவு நேர்த்தியானவர், அவர் எவ்வளவு திடமானவர் என்று சொல்லப்படும். ஆனால் அவரது உள்ளத்தில் கடுகு மணி அளவு கூட ஈமான் இருக்காது. சுப்ஹானல்லாஹ். அமானிதம் நீங்குவது குறித்து எச்சரிக்கிறார்கள். ஒரு காலத்தில் அமானிதத்துடன் விவரிக்கப்பட்டவர் பின்னர் துரோகியாக மாறிவிடுகிறார். துரோகம் செய்பவருடன் பழகும் பொழுது ஏற்படும் பாதிப்பு இதுதான். ஏனெனில் ஒரு நண்பர் மற்ற நண்பரின் போக்கை பின்பற்ற ஆரம்பித்து விடுகிறார். பாருங்கள், அமானிதத்தை விடுபவர் ஈமானை விடுவதற்கும் ஈமானை விடுவதற்கும் காரணமாகி விடுகிறார் என்ற எச்சரிக்கையும் மார்க்கம் சொல்கிறது. சில குணாதிசயங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அதாவது புரட்டி போடுவதற்கான காரணங்களும் வாழ்க்கையில் அமர்ந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அமானிதம் சாதாரண விஷயம் அல்ல. மறுமை நாளில் அமானிதம் மற்றும் உறவும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற்று, மறுமை நாளில் அமானிதமும் உறவை பேணுதலும் அனுப்பப்படும். அவை சிராத் பாலத்தின் இரு மருங்கிலும் வலப்பக்கம் இடப்பக்கமும் நிற்குமாம். சிராத்துடைய பாலத்தை கடப்போம் அல்லவா, அந்த சிராத்தின் பாலத்தை கடக்கக்கூடிய அந்த வலப்பக்கம் இரு பக்கம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த பூமியில் நாம் எவ்வாறு இருக்கிறோம் என்பதை அறியக்கூடிய மிக முக்கியமான குணாதிசயம் ஒன்று அமானிதம், மற்றொன்று உறவை பேணுதல். இதெல்லாம் எங்கே செய்ய போகிறோம், எந்த இடத்தில் அமல் செய்ய போகிறோம்? இதுதான் இந்த வழி. அதை அமல் செய்வதற்கான வழி இது. எனக்கு கொடுக்கப்பட்ட அமானிதத்தை நான் நிறைவேற்றுவேன், என்னுடைய உறவுகளை நான் பேணுவேன் என்று தன் வாழ்க்கையில் ஈகோ பார்க்காமல், பெருமை பார்க்காமல், உனக்கு ஏன் நான் இறங்கி வர வேண்டும், நான் ஏன் உனக்காக இறங்கி வர வேண்டும், நீ யார், நான் உன்னை விட அப்படி, நான் உன்னை விட இப்படி என்பதையெல்லாம் விட்டுவிட்டு உறவை பேணுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த பாலத்தை, சிராத் பாலத்தின் இரு மருங்கிலும் வலப்பக்கமும் இடப்பக்கமும் இந்த அமானிதத்தும் உறவை பேணுதலும் நிற்கும். இந்த நிலைப்பாடு அவற்றின் உரிமைகளுக்காக முறையிடுவதற்காக இருக்கும். உறவுகளை முறித்தவனும் அமானிதத்தில் துரோகம் செய்தவனும் மறுமை நாளில் இதை பற்றி விசாரிக்கப்படுவான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அடுத்து மிக முக்கியமான ஒரு பண்பு அல் அஃபாஃப். அல் அஃபாஃப் என்றால் என்ன? அல் இஃபா, கற்பு. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு முஸ்லிம் கடைபிடிக்க வேண்டிய மார்க்கம் அங்கீகரித்த பண்புகளில் ஒன்று கற்பை பேணுதல். ஆம், அஃபாஃப் என்பது முஸ்லிம்களின் ரத்தம், மானம் மற்றும் செல்வம் ஆகிய விலக்கப்பட்டவைகளிலிருந்து விலகி இருத்தலாகும். அத்துடன் மற்றவர்களின் மானம் குறித்து பேசுவதை விட்டும், பாருங்கள், மற்றவர்களின் மானத்தை குறித்து பேசுவதை விட்டும், அதாவது அவதூறு, கோல் சொல்லுதல், நாக்கை கட்டுப்படுத்திக் கொள்ளுதல் போன்ற இப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்தும் விலகி இருப்பது. முஸ்லிம் தனது உடல் உறுப்புகள் அனைத்திலும் கற்புடன் இருக்க வேண்டும். அவர் தனது உடலை மறைத்து ஔராவை வெளிப்படுத்தாமல் இருக்க வேண்டும். தனது பார்வையிலும் மர்ம உறுப்பிலும் கற்புடன் இருக்க வேண்டும். இது விபச்சாரத்தை குறிக்கிறது. தனது பார்வையிலும் விபச்சாரம் இருக்கக்கூடாது. யதார்த்தமாக ஒரு பெண், அல்லாஹ்வின் அடியார், ஈமானுடைய அந்த சுவையை உணருங்கள். வல்லாஹி ஈமானின் சுவையை உணருங்கள். ஒரு பெண்ணை யதார்த்தமாக பார்க்கக்கூடிய அந்த முதல் பார்வை என்பது வேறு.
மார்க்கம் அதிலிருந்து நமக்கு விலக்கை தருகிறது. யதார்த்தமாக பார்க்கக்கூடிய அந்த பார்வை அல்ல, ஆனால் அந்த முதல் பார்வைக்கு பிறகு வரக்கூடிய பார்வைகள், அந்த கண், அந்த கண்ணுடைய விபச்சாரம், அந்த கண்ணுடைய பார்வை, இதை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. மிக முக்கியமான விஷயம். ஏனெனில் அந்த பார்வைதான் அடுத்த கட்டத்திற்கு இட்டு செல்லும். அந்த பார்வை தவறாக முடியும் பட்சத்தில் அது கடைசியாக சென்று போய் சேரக்கூடிய இடம் மர்மம், ஜினா. மேலும் அதாவது தன்னை ஒழுக்கக்கேடான விபச்சாரத்திற்கு கொண்டு செல்லும் காரணிகளிலிருந்து தன்னை தடுத்துக் கொள்ள வேண்டும் ஒரு முஸ்லிம். அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகிறான். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இந்த இடத்திலே ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் திருமணம் செய்ய சக்தி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்ய சக்தி பெறாதவர்கள். அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகிறான், திருமணம் செய்ய சக்தி பெறாதவர்கள் அல்லாஹ் தனது அருளால் அவர்களுக்கு போதுமான செல்வத்தை அளிக்கும் வரை கற்புடன் அஃபாஃபுடன் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். திருமணத்திற்கு சக்தி பெறாதவர்கள், திருமணத்திற்கு சக்தி பெறாத மக்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மை, அல்லாஹ்விடமிருந்து வெற்றி உண்மை, அதில் பொறுமையாகவும் கற்பை பாதுகாத்தும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகிறான். பிறரிடம் அல்லாஹ்வின் அடியார்களே, அஃபாஃப் என்பது மற்றவர்களின், இது ஒரு பக்கம். இந்த அஃபாஃப் என்பதற்கு மற்றொரு அர்த்தங்களை உலமாக்கள் விளக்குகிறார்கள். அஃபாஃப் என்பது மற்றவர்களின் செல்வங்களில் இருந்தும் செல்வத்திலிருந்தும் அவர்களிடம் யாசிப்பதிலிருந்தும் தன்னை பேணி பாதுகாப்பதும் ஆகும். பாருங்கள், தன்னிடம் ஒன்றும் இல்லை என்றாலும் பிறரிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை பார்த்து எனக்கு அவர் தரமாட்டாரா, எனக்கு அவர் ஏதாவது அதிலிருந்து கொடுக்க மாட்டாரா என்ற அந்த நிலையில் இல்லாமல் இருக்க வேண்டும். பழகலாம், ஆனால் செல்வம் இந்த பூமியிலே அல்லாஹ் எனக்கு எது கொடுத்தானோ அது எனக்கு போதுமானது. யாருடைய செல்வத்திற்காகவும் நான் யாரிடமும் பழகவில்லை. யாருக்காவுடைய கையில் என்ன இருப்பதை பார்த்து நான் பழகக்கூடிய மனிதன் நான் அல்ல. ஏனெனில் அல்லாஹ் எனக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு நான் அல்ஹம்துலில்லாஹ் போதுமானதாக நான் இருக்கிறேன். பாருங்கள், மற்றவர்களின் செல்வத்தில் இருந்து அதை யாசிப்பதிலிருந்து தன்னை பேணி பாதுகாப்பது, அதை யாசிப்பு செய்யக்கூடாது, யாசகம் தேடக்கூடாது. ஏனெனில் உயர்ந்த கை தாழ்ந்த கையை விட சிறந்தது, கொடுக்கும் கை வாங்கும் கையை விட சிறந்தது என்று மார்க்கம் சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற்று, அல்லாஹ்வின் அடியார்களே, யார் கற்புடன் இருக்க விரும்புகிறாரோ அல்லாஹ் அவருக்கு கற்பை அளிப்பான். ஆம், இந்த கற்பு என்பது அல்லாஹ்வின் அடியார்களே, நம்மிலே பல பேர் நினைத்துக் கொள்வது பெரும் ஜினா, உடலுறவு, விபச்சாரம் அல்ல. இங்கு கற்பு என்பது நாம் பேசிக் கொண்டிருக்கிற அனைத்தும் தன்னை அல்லாஹ்வோடு மட்டுமே திருப்தி கொள்ளக்கூடியவன், மிகவும் மிகவும் ஒழுக்கமாக இருப்பான், யாருடைய பாக்கெட்டில் என்ன இருக்கிறது என்பதை எதிர்பார்க்க மாட்டான், தனக்கு என்ன அல்லாஹ் வழங்கி இருக்கிறானோ அதை கொண்டு தனக்கு போதுமாக்கிக் கொள்வான், யாரை பார்த்தும் ஆசைப்பட மாட்டான், யாரை பார்த்தும் ஆசைப்பட்டுக் கொள்ள மாட்டான். அப்படிப்பட்ட இந்த பண்பை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் கற்புடன் இருக்க விரும்புகிறாரோ அல்லாஹ் அவருக்கு கற்பை அளிப்பான், யார் தன்னிறைவு பெற நாடுகிறாரோ அல்லாஹ் அவரை தன்னிறை உள்ளவராக ஆக்குவான். பாருங்கள், யார் கற்பை கற்புடன் இருக்க விரும்புகிறாரோ அந்த நியத்து வேண்டும், நான் கற்புடன் இருக்க வேண்டும், அந்த நியத்து வேண்டும், அதற்கான முயற்சி வேண்டும், அல்லாஹ் அவருக்கு கற்பை அளிப்பான். அதே போல யார் தன்னிறைவு பெற நாடுகிறாரோ, யாரை கொண்டும் எனக்கு வேண்டாம், அல்லாஹ் எனக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு நான் போதுமாக்கிக் கொள்கிறேன், தன்னிறைவு பெற நாடுகிறாரோ அல்லாஹ் அவரை தன்னிறை உள்ளவராக ஆக்குவான். மேலும் யாசகத்தை தவிர்த்தல். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் தங்கள் தோழர்களிடம் மக்களிடம் எதையும் யாசிக்க கூடாது என்று உடன்படிக்கை எடுத்தார்கள். ஆனால் இன்று பாருங்கள், எல்லாவற்றிற்கும் யாசிப்பு, சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்மால், ஒரு சின்ன உதவியை கூட நம்மிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டே ஒருவருக்கு உதவி செய்ய முடியும் என்ற நிலையை கூட பள்ளிவாசலில் கேளுங்கள்.
சின்ன சின்ன விஷயங்களை கூட மக்களுக்கு நம்மிடம் அல்லாஹ் எதை வழங்கி இருக்கிறானோ அதை கொண்டு மறைவான முறையில் அதை அந்த உதவியை செய்து முடிக்க முடியும் என்ற நிலையை கூட 10 ரூபாவா இருந்தாலும் 10 பேர் 1 ரூபாய் கொடுக்கட்டும், மக்களிடம் போய் கேளுங்கள், பள்ளியில் அறிவியுங்கள். பள்ளிக்கு தேவையா யாசகம், பள்ளியை யாசகத்திற்கு தள்ளி விட்டோமே. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களை யாசகத்திற்கு ஆக்கி விட்டோமே. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்கள் ஒருபோதும் யாசகத்திற்குரியவர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்கள் பிறர் யாசகம் தேடுபவர்களுக்கு வழங்குவதாகத்தான் இருந்தது. ஆனால் இந்த நிலை இன்று மாறிவிட்டது. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அனஸ் இப்னு அவுஃப் இப்னு மாலிக் அவர்களுடைய சாட்சியம், அந்த குழுவினரில் பையத் செய்தவர்கள் சிலர் தமது சாட்டை கயிற்றை கீழே விழுந்தால் கூட அதை எடுத்துக் கொடுக்குமாறு யாரிடமும் கேட்க மாட்டார்கள் என்று பார்த்திருக்கிறேன். அந்த பையத் செய்தார்கள் அல்லவா, நீங்கள் யாரிடமும் யாசிக்க கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் நபித்தோழர்களுடன் பையத் வாங்குகிறார்கள். அந்த பையத் வாங்கினதற்கு பிறகு அவுஃப் இப்னு மாலிக் அவர்கள் சொல்கிறார்கள், சாட்டை கயிறு கீழே விழுந்து விட்டது, அதை எடுத்துக் கொடுங்கள் என்று கேட்பதை கூட தவிர்த்து விட்டார்களாம் சஹாபாக்கள். ஆம், உங்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை, சில பேருக்கு தெரிந்திருக்கும். கிதாபு தௌஹீதை படிக்கும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் வரும். நாம் ஏற்கனவே கிதாபு தௌஹீதிலே பார்த்தோம். உண்மையிலே சொல்ல போனால் அல்லாஹ்வின் அடியார்களே, இப்போது ஒரு பொருள் இங்கு இருக்கிறது அல்லவா, இந்த பொருள் ஒரு உதவிதான். ஒருவரிடம் நாம் கேட்கிறோம், அதாவது இதை எனக்கு எடுத்து தாருங்கள் என்று. இதை கூட தௌஹீதின் உச்சபட்ச நிலையை பற்றி உலமாக்கள் பேசும் பொழுது என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த ஏகத்துவத்தின் உச்சபட்ச நிலை, அல்லாஹ் எனக்கு எதை தன்னிறைவு பெறுவது என்று பேசிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா, இதை எந்திரித்து தானே அவனே போய் எடுத்துக்கொண்டான் என்றால் பிறரிடம் உதவி தேடாமல், இதுவும் பாராட்டத்திற்குரியது என்று மார்க்கம் சொல்கிறது. யோசித்து பாருங்கள், இது எங்கே நடக்கும் தெரியுமா? பிள்ளைகள் விஷயத்தில் பிள்ளைகளை எதிர்பார்ப்பது, பிள்ளைகளை சார்ந்திருப்பது போல் பிள்ளைகளும் இல்லை, பிள்ளைகள் இல்லாதவர்களும் இல்லை. எனக்கு அல்லாஹ் போதுமானவன், எனக்கு தண்ணீரை எடுத்து கொடுப்பதற்கும் அதை நான் எடுத்து குடிப்பதற்கும் அல்லாஹ் எனக்கு போதுமானவன். யாரும் வந்து எனக்கு அந்த தண்ணீரை எடுத்து தர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கேட்டால் தப்பல்ல. ஏனெனில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்து தர முடியும் என்ற ஆற்றல் உடையவரிடம் கேட்பது தவறல்ல. ஆனால் தௌஹீதின் உச்சபட்ச நிலையை பற்றி உலமாக்கள் பேசும்பொழுது எல்லாம் குறிப்பிடுகிறார்கள். அப்படி என்றால் என்ன? அந்த மனிதன் தண்ணீரையோடு இருப்பான். இந்த பூமி எப்படி மாறுகிறதோ மாறவில்லையோ, பிள்ளைகள் மாறுகிறார்களோ மாறவில்லையோ, பிள்ளைகள் ஒழுக்கமாக தன்னிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளவில்லையோ, அதை பற்றியெல்லாம் ஒரு கவலை இருக்காது. கடைசி அந்த மூச்சு வரை என்ன செய்வது? தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார். இதற்கு பெயர் இங்கேதான் ஒரு விஷயம். இங்கு இதை எதரோடு என்று புரட்டிக் கொள்ளக்கூடாது. இது தௌஹீத் முக்கிய சம்பந்தப்பட்ட விஷயம். பிள்ளைகள் அன்பாக வந்து கொடுப்பார்கள், அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு என் கால நான் நிற்பேன், எனக்கு யாரோடும் தேவையில்லை என்று பிள்ளைகளை கஷ்டப்படுத்துவது, பிள்ளைகளை முகம் சுளிக்கும் போல வைப்பது, இது தவறு. நீங்கள் இது ஒரு வணக்கமாக செய்கிறீர்கள் என்றால் செய்யுங்கள். கடைசி வரை நான் என்னுடைய இதில் இருப்பேன், அல்லாஹ் என்னை தண்ணீரைப்படுத்தியிருக்கிறான். சரி, பிள்ளை ஆசையாக ஏதாவது வாங்கி தருகிறார்கள், அதை வாங்க மாட்டேன், அல்லது அவர்களை ஜாடையாக ஏசுவது, இது நியாயமா? கேட்டால் அல்லாஹ் என்னை இவ்வாறு இருக்க சொல்கிறான் என்று சொல்லிவிடுவீர்களா? பிள்ளை ஆசையாக, வாப்பா இந்தாங்க உங்களுக்கு இதான் செஞ்ச எடுத்துங்க, எனக்கெல்லாம் வேணாப்பா, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கான், போதுமானது, எனக்கு எதெல்லாம் வேணாம், அதை சொல்வதற்கு இடம் இங்கே இல்லை. இது வேறு, இது வேறு. நான் தன்னிறைவோடு இருக்கிறேன் என்பது வேறு. சஹாபாக்கள் பாருங்கள், கயிறுக்கு விழுந்ததை அதை எடுத்து கேட்பதை கூட தவிர்த்து விட்டார்களாம். எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்கிறது பாருங்கள், தன்னிறைவு விஷயத்தில். அதை தாண்டி அன்பாக நம் பிள்ளைகளோ நம் சகோதரர்களோ நம்மிடம் வரும் பொழுது உரிமையில், உனக்கு நான் செய்யணும் ஆசையா இருக்கு, உனக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசையா இருக்கு, அன்பான முறையில் தவிர்க்க வேண்டும் என்றால் தவிருங்கள், உங்களுக்கு வேண்டாம் என்றால். ஆனால் ஆசையாக செய்ய வேண்டிய விஷயங்களை முகம் சுளிப்பது போல உதாசீனப்படுத்தாதீர்கள்.
அதோடு இதோடு நிறைய பேர் என்ன செய்து கொள்வது, சேர்த்துக் கொள்வது. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, குர்ஆனினுடைய பாராட்டை பாருங்கள். கற்பின் காரணமாக மக்களிடம் கையேந்தாத சஹாபாக்களை அல்லாஹ் எவ்வாறு புகழ்கிறான் என்றால், யாசிக்காமல் தங்களை கற்புடன் தடுத்துக் கொள்வதால் அறியாதவன் அவர்களை செல்வந்தர்கள் என்று எண்ணுகிறான். மேலும் சூரா பக்ராவிலே வருகிறது, அல்லாஹ்வின் அடியார்களே, 273வது இந்த வசனம் பாருங்கள். அதாவது மிகவும் அழகான ஒரு விஷயத்தை இந்த இடத்திலே ஷேக் அவர்கள் வைக்கிறார்கள். என்ன வசனம் என்றால், யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மினத் தஅஃஃபுஃபி. என்ன இந்த வசனத்தை பாருங்கள். வகத் மதஹ அல்லாஹு ஸஹாபா அல்லதீன லா யஸ்அலு நாஸ லிகஸ்ரதி இஃபத்திஹிம். சஹாபாக்களை அல்லாஹ் புகழ்கிறான். எதற்காக? அந்த தன்னிறைவு பெற்ற சமூகமாக அவர்கள் உருவெடுத்ததினால். யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா, அவர்களை பற்றி அறியாதவன் அவரை பணக்காரர் என்று நினைத்து விடுவான். ஏன்? எதனால்? அல்லாஹ் சொல்கிறான், மினத் தஅஃஃபுஃபி தஅரிஃபுஹும் அவ் தஅரிஃபுஹும். எதை? எந்த தஅரிஃபுஹும்? பிஸீமாஹும் லா யஸ்அலூன الناس இல்ஹாஃபா. கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த வசனத்தை பாருங்கள். யாசிக்காமல் தங்களை கற்புடன் தடுத்துக் கொள்வதால் அறியாதவன் அவர்களை செல்வந்தர்கள் என்று எண்ணுகிறான். அந்த அளவிற்கு சஹாபாக்களுக்கு. ஆனால் நாம் இன்று பஞ்சவேஷம் போடுவதா, மக்களிடம் உள்ளதை வாங்கிக் கொள்வதற்காக பஞ்சவேஷம் போடுவதா? அல்லாஹ்வின் அடியார்களே, ஆனால் சஹாபாக்கள் எதுவும் இல்லை என்றாலும் எல்லாம் இருந்ததை போல வாழ்ந்தார்கள். இதனால் என்ன ஆனது? அவரை பற்றி தெரியாதவர் மாஷா அல்லாஹ் நல்ல பணக்காரரா இருக்காரு, எல்லாம் வச்சிருக்காரு, அல்லாஹ்மா பாருங்க, ஒன்னும் இருக்காது. இந்த நிலையை நாம் எப்போது வைக்க போகிறோம்? மக்களிடம் சிம்பத்தியை கிரியேட் பண்ணுவது, மக்களிடம் அவருடைய அனுதாபங்களை வாங்க ஆசைப்படுவது. அல்லாஹ்வின் அடியார்களே, யாசகம் நல்ல விஷயம் அல்ல. யாசகம் நல்ல விஷயம் அல்ல. யாசகத்தை மார்க்கம் அல்லாஹ்வின் அடியார்களை சக்தி இல்லாத கடைசி நிலையைத்தான் யாசகம் என்று மார்க்கம் கொண்டு வருகிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. பல பேர் என்று யாசகம் சேர்ந்த இந்த விஷயத்தை, இது யாசகம் என்றால் வெறுமன ரோட்டில் நின்று கேட்பவர்களை பற்றி மட்டும் நாம் பேசவில்லை. நம்மிலே இருப்பார்கள், நம்முடனே இருப்பார்கள். ஆனால் பிறருடைய அனுதாபங்களை வாங்கி அதன் மூலமாக எதையாவது நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா என்று இருக்கக்கூடிய மக்களையும் மார்க்கம் இங்கு பேசுகிறது. சஹாபாக்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். சூரா பக்ராவிலே 273 இந்த வசனம் இதற்கு சாட்சியாக இருக்கிறது. யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா, அவர்களை பற்றி அறியாதவர் அவர் பணக்காரர் என்று நினைப்பான். காரணம் தஅஃபுஃப், அவர்களிடம் அந்த தன்மை, தன்னையே போதுமானதாக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை. வெளியே காட்ட மாட்டார்கள் தங்கள் வறுமையை வெளியிலே வெளிப்படுத்த மாட்டார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பாருங்கள். யாசகம் கேட்பவன் மறுமை நாளில் தன் முகத்தில் சதை துண்டுகள் இல்லாதவனாக வருவான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லைஸல் மிஸ்கீன் அல்லதி தருத்துஹு அல் அக்லது வல் அக்லதான். மிஸ்கீன் என்பவன், ஏழை என்பவன் ஒரு கவல உணவு அல்லது 2 கவலை உணவு மூலம் விரட்டப்படுபவர் அல்ல. மாறாக மிஸ்கீன் என்பவன் எவனுக்கு போதுமான செல்வம் இல்லையோ, ஆனால் அவன் கற்புடன் கையேந்தாமல் இருக்கிறானோ அல்லது மக்களிடம் வற்புறுத்தி யாசிக்காமல் இருக்கிறானோ அவன்தான் மிஸ்கீன். மிஸ்கீனை பற்றி அல்லாஹ் தூதர் சொல்வதை பாருங்கள். வலாக்கின்னல் மிஸ்கீன் அல்லதி லைஸ லஹு கினன் வயஸ்தஹி அவு லா யஸ்அலு الناس இல்ஹாஃபா. இவன்தான் மிஸ்கீன். மிஸ்கீன் என்பவன் தன் கற்புடன் கையேந்தாமல் இருந்து வெட்கப்பட்டு அதே சமயம் மக்களை வற்புறுத்தி யாசிக்காமல் இருக்கிறானோ அவன்தான் மிஸ்கீன். இதனால்தான் மிஸ்கீன் என்பவர் யார் என்று உலமாக்கள் அறியப்படும் போது சொல்வார்கள், தன்னை ஒருவன் மிஸ்கீன், தன்னை ஒரு மிஸ்கீன் என்பவன் அல்ல மிஸ்கீன். தன்னை ஒரு மிஸ்கீன் என்று தன்னை அடையாளப்படுத்தாமல் இருப்பான், ஆனால் அவனை பார்த்தால் தெரியும் அவன் மிஸ்கீன் என்று.
ஆம், இவன் தான் உண்மையான மிஸ்கின். ஏனெனில் அவர் அந்த கற்புடன் இருக்கிறார். அல்லாஹ் எனக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை போதுமானதாக ஆக்கி கொண்டிருக்கிறார். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் அனைத்து மிக முக்கியமான ஒரு விஷயம். கை உயர்ந்த கையோடு இருக்க வேண்டும். இதனால் தான் மார்க்கம் சொல்கிறது, உயர்ந்த கையில் இருப்பதில் எந்த தவறும் இல்லை. மார்க்க இந்த உலக விஷயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு சாலிகான ஒரு அமலை, ஏதாவது ஒரு வேலையை செய்வதில் எந்த தவறும் இல்லை. அந்த வேலைகள், அந்த துனியாவின் வேலைகள் தீனில் இருந்து நம்மை புறந்தல்லாமல் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அது போதுமானது. சஹாபாக்களை பாருங்கள், அந்த கயிற்றை விழுந்ததே எடுத்து கொடுங்க என்று கேட்பதை நிறுத்தி விட்டார்கள் என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் எப்படி இருக்க வேண்டும்? நாம் எப்படி? இதனால் தான் பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுதே வளர்க்க வேண்டும். கேட்டால் அல்லாஹ்விடம் கேள், அல்லாஹ் உனக்கு உன் பெற்றோர்கள் மூலியமாக தருவான். இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லித்தாருங்கள். என்னிடம் கேள், மம்மிட்ட கேளு, டாடிட்ட கேளு, எப்ப பார்த்தாலும் இந்த விஷயத்தை எல்லாம் விடுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, மக்களுக்கு பிள்ளைகளுக்கு தௌஹீதை சொல்லித்தாருங்கள். எந்த ஒரு பொருளையும் அல்லாஹ்விடம் கேள். நீ அல்லாஹ்விடம் கேள், எங்களிடம் தெரியப்படுத்து. அல்லாஹ்விடம் கேட்டதற்கு பிறகு தெரியப்படுத்தி, ஏனெனில் அல்லாஹ் நாடினால்தான் உனக்கு நான் அதை பெற்றுத்தர முடியும். இதையெல்லாம் சொல்லி தருகிறோமா? இதையெல்லாம் சொல்லி தருகிறோமா? இந்த அடிப்படை எல்லாம், இந்த குணாதிசயங்கள் எல்லாம் எதுவும் இல்லை. மம்மியிடம் கேள், டாடியிடம் கேள், பாப்பா இருக்க பாப்பாட்டே கேளு, உனக்கு எல்லாத்தையும் நான் வாங்கி தரேன். நம்மை அங்கு பெரிய ஆளாக காட்ட நினைப்பது, அல்லாஹ்வின் அடியார்களே, சிரம்பணியுங்கள். அல்லாஹ்விற்கு நீங்கள் ஒன்றும் வாங்கி தரவில்லை. அல்லாஹ் உங்களுக்கு அதை வழங்கி இருக்கிறான். நீங்கள் அதை பெற்று தருகிறீர்கள். நீங்கள் ஒரு காரணம். நீங்கள் இல்லை என்றாலும் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு அவன் அல்லாஹ் எழுதின ரிஸ்க், அல்லாஹ்வுடைய ரிஸ்க் அவர்களுக்கு போய் சேரும், அவர்களை போய் அடையும். நீங்கள் இருந்தாலும் இல்லை என்றாலும், நீங்கள் உயிரோடு இருந்தாலும் நீங்கள் மரணித்து திடீரென்று மரணித்து விட்டீர்கள், உங்கள் பிள்ளைகள் பட்டினி கிடப்பார்களா? நான் கேட்கிறேன், நீங்கள் மரணித்து விட்டீர்கள், உங்கள் பிள்ளைகள் பட்டினி கிடப்பார்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு வர வேண்டியது வராமல் ஆகிவிடுமா? அல்லாஹ் உங்கள் பிள்ளைகளுக்கு எதை எழுதியிருக்கிறானோ அது அவர்களை வந்து அடைந்தே தீரும். அதை யாராலும் தடுக்க முடியாது. தௌஹீதை வளர்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, வெறுமன தௌஹீத்வாதி தௌஹீத்வாதி என்று பேசுவதில் அல்ல தௌஹீத். தௌஹீத்வாதி என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதல்ல தௌஹீத். தௌஹீத் என்பது ஏகத்துவம். எல்லாற்றிலும் ஏகத்துவம் இருக்க வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில், வளர்ப்பு விஷயத்தில், குடும்ப விஷயத்தில் தன்னை பெரியவனாக காட்டிக் கொள்வது. நீங்கள் பெரியவன், பொறுப்புதாரியாக இருக்கிறீர்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான். அல்லாஹ்வை மறந்து விடாதீர்கள். அந்த விஷயத்தில், வீட்டில் தரக்கூடிய தர்பியத்தில் உங்களை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அடுத்த குணாதிசயம் அல் ஹயா. இது என்ன? அல் ஹயா. ஹயா என்றால் இது எல்லோருக்கும் தெரிந்த வார்த்தை தான். ஹயா இல்லையா அவனுக்கு? ஹயா, ஹயா என்றால் வெட்கம். ஹயா என்றால் வெட்கம். ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ், வெட்கம். ஆம், அல்லாஹ்வின் அடியார்களே, முஸ்லிம் ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பு. வெட்கம் என்பது முஸ்லிமின் பண்புகளில் ஒன்றாகும். வெட்கத்தின் சிறப்பு மிக உயர்ந்தது. இது உன்னை பாவமான செயல்களை விட்டும் தடுக்கிறது. ஆம், வெட்கம் பாவமான செயல்களை விட்டு தடுக்கின்றது. உண்மையிலேயே அல்லாஹ்வின் அடியார்களே, பாவமான செயல்களில் இருந்து ஒரு முஸ்லிம் தன்னை தடுத்துக் கொள்வது கூடிய உதவக்கூடிய பண்புகளில் ஒன்று வெட்கம். அது எந்த பாவமான செயல்களாக இருந்தாலும் சரி, அவனை தடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு செயல்களை, ஒரு நற்பண்பு அந்த வெட்கம். மேலும் நீ உரிமைகளில் குறை வைக்காமல் பார்த்துக் கொள்கிறது. ஆம், உரிமைகளில் குறை வைக்காமல் இருப்பதிலும் இது உங்களை பார்த்துக் கொள்கிறது. இது இஸ்லாமிய மக்களின், முஸ்லிம்களின் மிக உன்னதமான பண்புகளில் ஒன்றாகும். மிகச்சிறந்த, மகத்தான, அதிக மதிப்புடைய மற்றும் மிகவும் பயனுள்ள ஒரு பண்பு என்றால் இந்த வெட்கம். இதுவே மனித தன்மைக்கான சிறப்பம்சமாகும். இதுவே மனித தன்மைக்கான சிறப்பம்சமாகும். எவனிடம் வெட்கம் இல்லையோ அவனிடம் மனித தன்மை வெறும் சதையாகவும் ரத்தம் மற்றும் வெளித்தோற்றம் தவிர வேறொன்றும் இல்லை. அவனிடம் நன்மையானது எதுவும் இல்லை. ஆம், எந்த ஒரு மனிதனிடம் வெட்கமில்லையோ அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த உடல் உயிரற்ற உடலாக உலமாக்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் மார்க்க சட்டம் வெட்கத்தின் எல்லையை வரையறுத்துள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்கத்தை ஈமானின் ஒரு பகுதியாக ஆக்கினார்கள்.
ஏனென்றால் வெட்கம் நன்மையை மட்டுமே தரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், வெட்கம் முழுவதுமே நன்மையாகும். என்ன? அல் ஹயா, பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, அல் ஹயா கைருன் குல்லுஹு. அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், அல் ஹயா கைருன் குல்லுஹு. என்ன அர்த்தம்? இந்த வெட்கம் என்பது முழுவதுமே நன்மைதான். நபியின் வெட்கம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்கத்திற்கு மிகச்சிறந்த உதாரணத்தை நிலைநாட்டினார்கள். திரைமறைவில் இருக்கும் கன்னியை விடவும் அவர்கள் அதிகம் வெட்கமுடையவர்களாக இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். திரைமறைவில் இருக்கும் கன்னியா பிள்ளை, ஊரிலே செல்லும் ஒரு கன்னியா பிள்ளை என்றால் நம் வீட்டில் இருக்கக்கூடிய அக்காக்கள், நிக்கா ஆகாத அக்காமார்கள், தங்கச்சிமார்கள், இவர்களை தான் கன்னிகள் என்று சொல்வோம், கன்னியா பிள்ளை என்று சொல்வோம். அவர்களை விட அதிகம் வெட்கமுடையவர்கள் யார்? யார்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிக வெட்கமுடையவர்களாக இருந்தார்கள். மேலும் தனது வெட்கத்தின் காரணமாக திரைக்குள் அது வீட்டிற்குள் இருப்பவர், அத்ரா என்றால் வெட்கத்தின் காரணமாக திரைக்குள் வீட்டிற்குள் இருப்பவர்களை குறிக்கும். ஆம், அந்த வெட்க உணர்வு என்று அந்த வெட்க உணர்வு என்று வெட்கத்தை பற்றி உலமாக்கள் விளக்கும் பொழுது சொல்கிறார்கள், அத்ரா என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே திரைக்குள் இருப்பார்கள், வீட்டிற்குள் இருப்பார்கள் பெண்கள். வெட்கம் என்றால் யாருக்குரியது? அடிப்படையில் யாருக்குரியது? பெண்கள். வீட்டிற்குள் இருப்பது, திரைக்குள் இருப்பது. அந்த வெட்கம் இன்று எங்கே போனது? நம் குனியமுத்தூரில் பார்க்க முடியவில்லை. ஹிஜாப் படிப்படியாக மறைந்து கொண்டே போகிறது. ஹிஜாப் படிப்படியாக மறைந்து கொண்டே போகிறது. ஏன் மறைந்து கொண்டே போகிறது? ஏன்? பல காரணங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று வெட்கம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஹிஜாப் படிப்படியே மறைந்து கொண்டு போறது ஒரு காலகட்டம் ஆவி, அதிலிருந்து தொடர்ந்து பெண்களுடைய ஆடை ஆண்களின் ஆடையாகவே மாறிக்கொண்டு வருகிறது. பார்க்க முடியவில்லை. நம் குனியமுத்தூரின் தெருவை பார்க்க முடியவில்லை. நம் குனியமுத்தூரின் பிரதான தெருவை கடந்து செல்ல முடியவில்லை. அல்லாஹ்வின் அடியார்களே, வேறு ஏதாவது ஒரு நேரத்தில் வெளியே செல்வோமா என்ற அளவிற்கு யோசிக்கக்கூடிய அளவிற்கு இன்று ஆகிவிட்டது. சரி, காரணம் எங்கே? எங்கே இந்த காரணம்? எங்கே தவறு நடக்கிறது? தவறு எங்கே நடக்கிறது? அந்த பிள்ளைகளுக்கு சொன்னால், அதிகாரப்படுத்தப்பட்டால் அவர்கள் அதை கேட்காமல் போவார்களா? காரணம், அவர்களை சரியான முறையில் வளர்க்கக்கூடிய தாய் தந்தைமார்கள் இல்லை என்பதுதான் மிக முக்கியமான காரணம். அந்த நிலைமை நம் பள்ளியில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த முஸ்லிம்களுக்கு ஆகிவிட வேண்டாம். அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளை சத்தியத்திலே வளருங்கள். வெட்க உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக அடியோடு அழிக்கக்கூடிய நிலையிலே இன்று நம்முடைய சமூகம் என்று ஆகிக்கொண்டு வருகிறது. வெட்கம் என்றால் அது எங்கே இருக்கிறது? அது எந்த கடையில் விற்கும் என்ற அளவிற்கு இன்று முஸ்லிம்கள் தள்ளப்பட்டார்கள். அதிலும் முக்கியமாக அல்லாஹ்வின் அடியார்களே, பெண்கள். எந்த பெண் பிள்ளைகள் வெட்கத்திற்கு உணரப்பட்டவர்களும் வெட்கத்திற்கு அடையாளப்படுத்தப்பட்டவர்களாக இருந்தக்கூடிய மக்கள் இன்று அந்த வெட்க உணர்வையே இல்லாமல் ஆகிவிட்டதாக என்று பார்க்கிறோம். தலையில் முக்காடு இல்லை, ஆடைகள் முழுவதும் ஆம்பளை ஊடியிருக்கக்கூடிய ஆடைகளாகவே ஆகிவிட்டது. ஆபாசமான ஆடைகள் வந்துவிட்டது. முடியை விரித்து போட்டு செல்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமையை பார்க்கும் பொழுது அல்லாஹ்வின் அடியார்களே, எங்கே நாம் தவறு செய்து கொண்டிருக்கிறோம்? தாவா அழைப்பு பணி எங்கே செல்கிறதா, செல்லவில்லையா? ஒவ்வொருவரும் தன்னுடைய கடமையை செய்கிறோமா? தன் வீட்டில் இருந்து இதை ஆரம்பிக்கிறோமா? அல்லது ஒருவேளை இந்த அசிங்கமும் இந்த அனாச்சாரமும் காரணம் என் வீட்டிலும் இருக்கிறதா என்ற அந்த கேள்வி எழுகிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா? லா இலாஹ இல்லல்லாஹ். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, வெட்கம் என்பது முதல் நபித்துவம் தொடங்கிய காலத்தில் இருந்தே உறுதி செய்யப்பட்ட ஒரு பயன்பாடாகவும் கடமையாக்கப்பட்ட ஒரு குணாதிசயங்களில் ஒன்றாகவும் தான் இருந்துள்ளது. எந்த ஒரு நபியும் வெட்கத்தை நாடாமலும் அதை ஏவாமலும் இருந்ததில்லை.
எந்த ஒரு நபியும் வெட்கத்தை பற்றி பேசாகவும் வெட்கமுடன் இருக்கவும் வெட்கத்தை பற்றி கட்டளையிடாமலும் இருந்ததில்லை. மேலும் பல விஷயங்கள் அவர்களது சட்டங்களில் மாற்றப்பட்டவை மாற்றப்பட்டாமல் இருக்கலாம். ஆனால் வெட்கம் என்பது எந்த ஒரு நபிமார்களினுடைய காலகட்டத்திலும் எந்த ஒரு நபிமாரின் காலகட்டத்திலும் நீக்கப்படாத ஒரு சட்டம் இந்த வெட்கம் என்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன மிம்மா அத்ரக الناس من كلام النبوة اذا لم تستحي فاصنع ما شئت. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நபித்துவத்தின் காலத்திலிருந்தே மக்கள் அடைந்த ஒன்று இந்த வெட்கம். உனக்கு வெட்கம் இல்லை என்றால் நீ விரும்பியதை செய்து கொள். அதுதான் நாமும் சொல்கிறோம். அதைத்தான் நாமும் இந்த மக்களுக்கு சொல்கிறோம். உனக்கு வெட்கம், இந்த மாபெரும் நற்பண்பு, இந்த மாபெரும் உயரிய பண்பு, அல்லாஹ்வின் தூதர் கற்றுக் கொடுத்த பண்பு. நம் முஸ்லிம் நம்முடைய மார்க்கம் வாழையடி வாழையாக நித்தம் நித்தம் கடைபிடித்த நித்தம் நித்தம் பின்பற்றின இந்த மாபெரும் குணாதிசயத்தை நீ விட்டுவிட்டால், உனக்கு அது இல்லை என்றால் நீ எதை வேண்டாலும் செய்து கொள், நீ நாடியதை செய்து கொள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னதைத்தான் நாமும் சொல்கிறோம். இதலம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷித். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், வெட்கம் இல்லை என்றால் நீ எதை வேண்டாலும் செய்து கொள். இதைதான் நாமும் சொல்கிறோம். இந்த வெட்கம் இல்லை என்றால் செய்து கொள், உன்னை கண்டுக்க போவதில்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, மேலும் வெட்க குறைவு என்பது உள்ளம் மற்றும் ஆன்மாவின் மரணத்தின் அறிகுறி என்னும் மார்க்கத்தில் உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். வெட்கம் என்பது உணர்வுகள் குறைய குறைய உள்ளத்தின் மரணம் என்றே மார்க்கம் சொல்கிறது. ஆம், வெட்கம் குறைய குறைய எல்லா பாவமும் அவனுக்கு அவனுக்கு என்னவாக மாறிவிடும்? சுன்னத்தாக மாறும். அவன் சுன்னத்து அவனுடைய சுன்னத்தாக மாறிவிடும். வெட்கம் எப்போது குறைகிறதோ அந்த வெட்கம் குறைவு வர 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 அவன் ஆன்மா அவன் கல்ப் மரணத்தை தழுவிவிட்டது. அப்படின்னா நம்முடைய நிலைமை, நம் மக்களின் நிலைமை, இதை நியாயப்படுத்துவதற்கும் இதற்கு சப்பை கட்டுவதற்கும் மார்க்கம் என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நிச்சயமாக விழிப்புணர்வு தேவை. அல்லாஹ்வின் அடியார்களே, வெட்க உணர்வு நம் மக்களிடம் கொஞ்சம் கொஞ்சமாக இது எங்கிருந்து வந்தது? இந்த பழக்கம் எங்கிருந்து? ஹிஜாபுடைய பழக்கம், ஹிஜாபை இழக்கக்கூடிய நிலைமை இன்று வந்து விட்டது நம் ஊரில். இது எங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது என்று தெரியவில்லை, எங்கேருந்து வருகிறது என்று தெரியவில்லை. அல்லாஹ் நம்மை நம் வீட்டை பாதுகாப்பானாக. வீடுகளில் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, வெட்க உணர்வை நம் பிள்ளைகளுக்கு கற்றுத்தாருங்கள், நம் மனைவிகளுக்கு கற்றுத்தாருங்கள். நாம் சொல்கிறோம், நாம் ஏற்கனவே பேசுகிறோம், ரோடு ஒன்றும் உங்களுடைய வீடு அல்ல. வீட்டில் இருப்பதை போலவே ரோட்டிலே வெளியே வந்து நிற்கிறார்களே நம் பெண்மணிகள். தெருவிற்கு வெளியே வந்தால் ஹிஜாபை அணியக்கூடிய நீங்கள், அது என்ன வீட்டு வாசலில் அத்துணை பேர் முஸ்லிம்கள் ஆண்கள் நடைவாழும் இங்கும் அங்கும் செல்லக்கூடிய இடங்களில் எவ்வாறு நீங்கள் எந்த விதமான ஒரு கூச்சமும் இல்லாமல் வெட்கமும் இல்லாமல் நீங்கள் எவ்வாறு நிற்கிறீர்கள்? உங்கள் வெட்க உணர்வு எங்கே சென்றது? அப்படி என்றால் அந்த அப்படிப்பட்ட ஒரு கணவனாக இருப்போமா நாம்? அதை அனுமதிக்கக்கூடிய கணவர் இங்கே யார் இருக்கிறார்கள்? அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டாமா? அந்த ரோஷம், ஒரு பெண் தன்னுடைய அனைத்தும் ஔரா என்று மார்க்கம் சொல்கிறதே, தன்னுடைய அனைத்து உறுப்பும் ஔரா என்று மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த நிலையில் தன்னுடைய மனைவியின் அங்கங்களை வெளிப்படுத்தி தன்னுடைய மனைவி வெளியே நிற்கும் பொழுது தன் உள்ளம் எரிய வேண்டாமா? தன் நெஞ்சம் பதபதைக்க வேண்டாமா? ஒரு கணவனிடம் இதுதான் இருந்தது. இப்படித்தான் சஹாபாக்களை பற்றி பேச வேண்டாம், சற்று 50 வருடத்திற்கு முன்னால் நம் குடும்பம் இப்படித்தான் இருந்தது. 30 வருடத்திற்கு முன்னால், ஏன் 50 வருடம், 30 வருடத்திற்கு முன்னால், 20 வருடத்திற்கு முன்னால் நம் தலைமுறை, நம் பாட்டமார்கள்
எல்லோரும் இப்படித்தான் இருந்தார்கள். உங்களுக்கு சந்தேகம் என்றால் கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு சந்தேகம் வேண்டும் என்றால் கேட்டுக்கொள்ளுங்கள். நான் உங்களிடம் அனைவரிடம் சவால் விடுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். எங்கே சென்றது இந்த பழக்கம்? யாரிடமிருந்து வந்தது? மேற்கத்திய கலாச்சாரங்களா? மேற்கத்திய ஊடுருவல்களா? இஸ்லாத்தை தகர்க்கக்கூடிய இந்த விஷயங்களா? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, உள்ளம் எவ்வளவு உயிரோட்டமாக இருக்கிறதோ அவ்வளவு வெட்கம் முழுமையடைந்ததாக இருக்கும் என்று சொல்லி இந்த குணாதிசயங்களை எல்லாம் செயல்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஒவ்வொரு குணாதிசயங்களிலும் நம் சமூக பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. பாருங்கள், இதுவரை பார்த்த அனைத்து குணாதிசயங்களும் இனி வரக்கூடிய எல்லா நாம் இது அடுத்த 2 மாதங்கள் நாம் படிக்கக்கூடிய அனைத்து அஹ்லாக்கிலும் நம் சமூகம் சார்ந்த பிரச்சனையை பேசாமல் நாம் போவதில்லை, அதை பேசாமல் இருக்க போவதில்லை. வெறுமன இந்த குணாதிசயம் இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், இதை பற்றி மட்டும் நாம் பேச போவதில்லை. இந்த குணாதிசயத்தினால் நம் சமூகம் படக்கூடிய பாடு என்ன? இந்த குணாதிசயம் இல்லாததினால், எப்படி தௌஹீத் இல்லாததினால் நம் சமூகம் படக்கூடிய கஷ்டங்களை இவ்வளவு தூரம் நாம் பார்த்தோமோ, அதே போலத்தான் குணாதிசயங்களை இழந்த சமூகமாக அதனால் விளையக்கூடிய விளைவுகளையும் பிரச்சனைகளையுமே சேர்த்தே தான் நாம் பார்க்க போகிறோம். அல்லாஹ் நம்மை இப்படிப்பட்ட வகுப்புகளை பயன்பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. وقول قولي هذا واستغفر الله لي ولكم سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. نقول بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان احمد يقول البدع بيننا وبينكم الجنائز.